நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. தொடர்ந்து அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராகி இருக்கிறார். அது குறித்தான அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். நீதிமன்ற அவமதிப்பு தொடர்பான வழக்கு விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அதில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராக வேண்டும் என்றும் அதனைத் தொடர்ந்து 5:30 மணிக்குள் மதுரை ஆட்சியரும் ஆஜராக வேண்டும் என்றும் எச்சரிக்கையாகவே நீதிபதி தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராகி இருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக சீருடை அணிந்து வருவதாகவும் அவர் தெரிவிக்கப்பட்ட போது சீருடை தேவையில்லை, அவர் எங்கிருந்தாலும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி காட்டமாகவே தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை வழக்கில் மதுரை காவல் ஆணையர் ஆஜராகி இருப்பதாக அண்மை தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் இந்த வழக்கு தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இணைந்திருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். தற்பொழுது நீதிமன்றத்தில் மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் காணொலி வாயிலாக ஆஜராகிவிட்டார். அவரிடம் என்னென்ன கேள்விகள் முன்வைக்கப்படுகின்றன, என்னென்ன விளக்கங்கள் பெறப்படுகின்றன? இன்னும் அந்த விசாரணையானது தொடங்கப்படவில்லை. அவர் காணொலி வாயிலாக ஆஜராகி இருக்கிறார். அதாவது மதுரையினுடைய காவல் ஆணையர் லோகநாதன் எதற்காக ஆஜராகி இருக்கிறார் என்ற ஒரு கேள்வி இருக்கலாம். நேற்றைய தினம் திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியின் மீது தீபம் ஏற்றுவதற்கு இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் தீர்ப்பு பெற்றிருந்தார்கள். அவ்வாறு ஒரு 10 பேர் மேலே செல்லவும் அவர்களுக்கு பாதுகாப்பாக மத்திய பாதுகாப்பு படையை சேர்ந்த வீரர்கள் உடன் செல்லலாம் என்றும் நீதிபதி GR சுவாமிநாதன் தெரிவித்திருந்தார். அவ்வாறு அவர்கள் சென்ற போது தமிழக காவல்துறையினர் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். நாங்கள் உங்களை மேலே செல்ல அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லி லோகநாதன் அவர்கள், அதாவது மதுரை காவல் ஆணையர் லோகநாதன் அவர்கள் தெரிவித்திருந்தார். எனவே அந்த விஷயம் என்பது ஒரு கோர்ட்டினுடைய அந்த தீர்ப்பை செயல்படுத்தாமல் அவர் புறக்கணித்தார் என்ற ஒரு நீதிமன்ற அவமதிப்பு வழக்காக தற்போது அது மாறி இருக்கின்றது. எனவே நீதிமன்றம் தெரிவித்த அந்த விஷயத்தை அவர் ஏன் செயல்படுத்தவில்லை என்ற கேள்வி இந்த இடத்திலே எழுந்திருக்கிறது. எனவே நீதிபதியின் முன்னால் அவர் பதிலளிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறது. உடனடியாக அவர் எந்த பணியில் இருந்தாலும் நீதிபதியின் முன்னால் ஆஜராக வேண்டும் என்று அதே நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் உத்தரவிட்டார். நேற்று தான் இட்ட அந்த கட்டளையை ஏன் ஏற்கவில்லை என்று தற்போது மதுரை காவல் ஆணையர் பதிலளிக்க வேண்டிய அந்த கட்டாயம் அவருக்கு ஏற்பட்டிருக்கிறது. நேற்றைய தினத்தை பொறுத்தவரையிலே 2-3 குழுக்களாக திருப்பரங்குன்றம் மலைக்கு அடிவாரத்திலே அவர்கள் கீழே இருந்தனர். எனவே மேலே ஒரு தரப்பினர் செல்வதாக சொல்லப்பட்ட நிலையில் அவர்கள் அவ்வாறு சென்றால் இது மற்ற தரப்பினருக்கு இடையே ஒரு கைகலப்பாகவோ அல்லது அங்கு பிரச்சனைகளோ எழும் என்று காவல்துறை சொன்னது. அதன் காரணமாக நாங்கள் உங்களை தடுத்து நிறுத்துகின்றோம், மேலே செல்வதற்கு யாருக்குமே அனுமதி கிடையாது, அதனால் நீங்கள் திரும்பி செல்லுங்கள் என்று தமிழக காவல்துறை நேற்றைய தினம் தெரிவித்திருந்தது. அந்த இடத்திலே இருந்தவர் மதுரை காவல் ஆணையரான திரு லோகநாதன் IPS அவர்கள். எனவே அதன் காரணமாக தற்போது அவர் நீதிபதி முன்னால் நிறுத்த வைக்கப்பட்டு தற்போது நீதிபதி அவரிடம் கேள்வி கேட்க இருக்கின்றார். இன்னும் சற்று நேரத்திலே இது சம்பந்தமான அந்த விரிவான பதில்கள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. நேற்றைய தினம் அந்த பதற்றத்தை குறைப்பதற்காகத்தான் 144 தடை உத்தரவும் பிறப்பிக்கப்பட்டது. உடனடியாக கூடி நிற்கக்கூடிய அனைவரும் கலைந்து செல்ல வேண்டும் எனவும் இந்த இடத்திலே தொடர்ந்து கூட்டம் கூடுவதற்கு அனுமதி கிடையாது எனவும் மாவட்ட நிர்வாகம் நேற்று தெரிவித்திருந்தது. எனவே நீதிமன்றத்தின் உத்தரவை மீறி எப்படி மாவட்ட ஆட்சியரும் அங்கு இருக்கக்கூடிய உள்ளூர் கமிஷனரும் செயல்பட்டார்கள் என்பது நீதிமன்றத்தினுடைய ஒரு கேள்வியாக இருக்கின்றது. எனவே கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட் என்ற அடிப்படையிலே நீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்பை மீறிய செயலாக இந்த செயல் பார்க்கப்படுகின்றது. எனவே இவர்கள் தற்போது என்ன பதில் சொல்ல போகிறார்கள் என்பதிலிருந்துதான் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு கொடுக்க போகின்றது என்பதை நாம் பார்க்க வேண்டும். முன்னதாக விரைவாக இருவரும் ஆஜராக வேண்டும் என்று நீதிபதி தெரிவித்திருந்தார். மாவட்ட ஆட்சியரும் உடனடியாக ஆஜராக வேண்டும் எனவும் எந்த பணியில் இருந்தாலும் அவர்கள் உடனடியாக ஆஜராக வேண்டும். ஒருவேளை மாவட்ட ஆட்சியரும் ஆணையரும் ஆஜராக தவறினால் உங்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பேன் என்றும் அவர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். அதனைத் தொடர்ந்துதான் தற்போது மதுரையினுடைய காவல் ஆணையராக இருக்கக்கூடிய லோகநாதன் அவர்கள் தற்போது ஆஜராக இருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் மதுரை கலெக்டர் அவரும் தற்போது ஆஜராக இருக்கின்றார். தற்போதைய விவரங்களுக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.